நீதிமொழிகள் 14:1. அங்க வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப இன்றைக்கு நமக்கு சுத்திகரிப்புக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான சத்தியம் என்ன அப்படின்னா, புத்தி இல்லாத தன்மையை குறிக்கின்ற காரியம். அது பாருங்க, வேத வசனம் சொல்லுது புத்தி இல்லாத ஸ்திரீ என்று இங்கே சொல்லுகிறது. இது நம்ம பெரும்பாலும் இந்த வசனம் ஸ்திரீகளை தான் சொல்லுது, ஸ்திரியை தான் சொல்லுது, ஸ்திரிகளை என்று சொல்லாம ஸ்திரியைன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் யார் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ தான். அப்போ பாருங்க, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஏன் பிரச்சனைகள், அநேக குடும்பங்களில் ஏன் போராட்டங்கள், அநேக குடும்பங்களில் ஏன் சண்டைகள், ஏன் பாவங்கள் காணப்படுது, சாபங்கள் காணப்படுது, கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் காணப்படுதுன்னா, அந்த குடும்பங்கள்லாம் இடிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? இடிஞ்சு போய் கொண்டிருக்கு. அதை இடிக்கிறது யாருன்னா அந்த ஸ்திரீ தான். அந்த குடும்பத்தினுடைய தலைவியாகிய மனைவியாகிய அந்த ஸ்திரீ தான். அதனால தான் வேதம் சொல்லுது, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு வீடு கட்டப்படுது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும். அதுதான் அந்த வீடு கட்டப்படுகிறதுக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு வீடு இடிக்கப்படுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருக்காது, அதிகாலை ஜெபம் இருக்காது, இரவு ஜெபம் இருக்காது, தனி ஜெபம் இருக்காது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வேத வாசிப்பு இருக்காது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள், உலக இச்சைகள், கண்களின் இச்சைகள். அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, பிள்ளைகள்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்காது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சாபங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த வீடு இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவ பாருங்க, வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த வீட்டில் இருக்கிறதால பெண்களுக்கு புத்தி இல்லை. பெண்களுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. பெண்களுக்கு மட்டும் புத்தி இருந்தால் போதுங்களா? ஆண்களுக்கு புத்தி வேண்டாமா? ஆண்களுக்கு புத்தி வேண்டும் தான், இல்லைன்னு சொல்ல. என்னதான் ஆண்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்தாலும் பெண்களும் புத்தி உள்ளவர்களாக இருக்கும்போது தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை தான் மிக முக்கியமாக இந்த வேதம் வெளிப்படுத்துது, வசனம் வெளிப்படுத்துது. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம புத்தி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? புத்தி இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா இது சுத்திகரிப்பின் வேலையாக இருக்குது. அந்த புத்தி இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு சில வேத வசனங்களை வாசித்து நாம் எச்சரிக்கப்பட இருக்கிறோம், உணர்த்தப்பட இருக்கிறோம். நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 26வது வசனம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மத்தேயு 5வது அதிகாரத்தில், 6வது அதிகாரத்தில், 7வது அதிகாரத்துலலாம் எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி நம்ம காணிக்கை கொடுக்கணும், எப்படி நம்ம உபவாசிக்கணும், எப்படி நம்ம இந்த பூமியில் வாழணும், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழக்கூடாது, நம்ம கண் எப்படி இருக்கணும், நம்ம மனசு எப்படி இருக்கணும்,
நம்ம நீதியின் மேலே எப்படி பசிதாகமாக இருக்கணும், அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஆவியில் எப்படி எளிமையாக இருக்கணும், சாந்த குணமாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. மத்திய 5, 6, 7 ரொம்ப ஒரு ஆழமான, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டிய சத்திய வேத வசன பகுதிகள் அதுதான். அப்போ அந்த வேத வசன பகுதிகளிலிருந்து ஆண்டவர் இயேசு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டும் இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறது பெருசு கிடையாது, அதன்படி செய்கிறது ரொம்ப பெருசு. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறது பெருசு தான், ஆனால் அதன்படி செய்கிறது அதோட பெருசு. ஏதோ வரோம், வசனத்தை கேட்குறோம், நம்ம பாட்டு போகிறோம், நம்ம இஷ்டம் போல வாழ்கிறோம் அப்படின்னா வசனம் சொல்லுது புத்தி இல்லாத மனுஷன். அங்கே பார்த்தோம் புத்தி இல்லாத ஸ்திரீ, இங்கே வசனம் சொல்லுது புத்தி இல்லாத மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாத ஆம்பளை, அங்கே புத்தி இல்லாத பொம்பளையை சொல்லுது வசனம். நீதிமொழிகள் 14:1 என்ன பார்த்தோம்? புத்தி இல்லாத ஸ்திரீ. இங்கே மத்தேயு 7:26 பார்க்குறோம் புத்தி இல்லாத மனுஷன், புத்தி இல்லாத புருஷன். இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த வசனம் சொல்லுது, 27 சொல்லுது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு சபை கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடு. அப்போ நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளாக, புத்தியுள்ள ஆண்களாக, புருஷர்களாக இருக்கும்போது உங்களுடைய சொந்த வீடு, உங்களுடைய சொந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு உணர்த்துகிறாரு. என்னங்க கட்டி எழுப்புறதுனா என்ன? ஒரு இடத்த வாங்கி அஸ்திவாரத்தை போட்டு கொத்தனாரை வச்சு மேஸ்திரியை வச்சு அதை பற்றி இங்கே ஆண்டவர் சொல்லலை. இங்கே ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, குடும்பம் தேவ பிரசன்னத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும், குடும்பம் தேவ சித்தத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும், குடும்பம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும், குடும்பம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் மகிமையில கட்டி எழுப்பப்பட வேண்டும். சில சகோதரிகள்லாம் பாருங்க, காலையில் எழுந்துச்சுன்னு வீட்டில் ஆண்டவருடைய பாட்டை போட்டுருவாங்க. ஏன்? ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த பாடல்கள் மூலமாக அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளேயும் போகணும். காதில் ஆண்டவருடைய பாடல்களை கேட்கும்போது மனசுக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகணும். இதெல்லாம் கவனமாக செய்யணும். எப்போ பார்த்தாலும் உலக காரியங்களையே நம்ம போய் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா புத்தி இல்லாதவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மாம்ச காரியங்களையே ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக என்ன செய்கிறாங்க? சில விசுவாசிகள் அவிசுவாசிகளை விட மோசமாக சாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுது? குடும்பத்தில் சண்டைகள், இச்சைகள், குடி போதைகள், வெறிகள், தேவையில்லாத அவமானங்கள், நிந்தைகள், வெட்கங்கள் இதெல்லாம் உண்டாகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் புருஷன்கிட்ட புத்தி இல்லை, அந்த குடும்பத்தில் ஸ்திரீ கிட்ட என்ன இல்லை? புத்தி இல்லை. ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க புத்தியாக இருக்க வேண்டும், ஒரு விசுவாசியாக இருக்கிறவங்க புத்தியாக இருக்க வேண்டும். புத்தி இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? எடுத்து வாசிங்க. லூக்கா 24:25. லூக்கா 24:25. பார்த்தீங்களா? புத்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா மந்த இருதயமா இருப்பாங்க. புத்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? மந்த இருதயம். அது என்னங்க மந்த இருதயம்? மந்த இருதயம்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயமா இருப்பாங்க. சூழ்நிலைகளை பெருசா நினைப்பாங்க, பிரச்சனைகளை பெருசா நினைப்பாங்க. ஏதோ வானம பூமி சமுத்திரத்திற்கு இவங்களே தாங்கிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, இவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லாத மாதிரி இவங்களை தங்களை பெரிய கவலைகளை கொண்டு போய் மனசுக்குள்ள வச்சுக்கிறது, அவிஸ்வாசத்தை கொண்டு போய் வச்சுக்கிறது, பயந்து சாகுறது, நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது. பாருங்க, அதுதான் மந்த இருதயம். ஒரு உலகத்தான் இப்படி இருந்தாங்கன்னா அது நியாயங்களாம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை
இந்த பாருங்க, ஆண்டவர் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி சொல்றாரு? சீசர்களை தான் சொல்றாரு. சீசர்களை நோக்கி தான் சொல்றாரு. எம்மாவு சீசர்கள். இந்த 2 பேர் யாரு? எம்மாவு சீசர்கள். எம்மாவுக்கு போறாங்க. அப்ப இயேசு அவங்க கூடவே நடந்து போறாரு. அவங்க கூட பேசிக்கிட்டே வர்றாரு. அவங்க சொல்றாங்க, இயேசு வந்து 3ஆம் நாள் வந்து உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை எல்லாம் வந்து ரட்சிக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து சிலுவையில் வந்து அரைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாமே எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இவர் தான் வந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் நம்பியிருந்தோம். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தான் அவங்க கூட போறார். இப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயங்களே. அவங்க கூட இருக்கிறது யாரு? இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு தான் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்டே வந்து சொல்றாங்க, அவர் செத்து போயிட்டாரு, இனிமேல் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. அதான் ஆண்டவர் கடிந்து கொண்டு சொல்றாரு, விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. விசுவாசிக்கிறதுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. அப்ப இந்த புத்தி இல்லாதவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா மந்தமா இருக்கும். இப்ப பாருங்களேன், வயிறு மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? நார்மலா ஒருத்தவங்களுக்கு பசிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தெம்பா இருக்கணும். ஆனா இந்த மந்தமா இருக்கவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூளையே வேலை செய்யாது. மந்தமா இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை செய்யாது? மூளையே வேலை செய்யாது. ஏன்னா வயிறு என்னவா இருக்குது? மந்தமா இருக்குது. அதே மாதிரி இந்த மந்த இருதயம், புத்தி இல்லாதவங்களுடைய இருதயம் எப்பவும் மந்தமா தான் இருக்கும். அவன் ஆண்டவருடைய காரியங்கள்ல எதையுமே செய்ய மாட்டான், மந்தமா இருப்பான். அப்படியே காரணம் என்ன? புத்தி இல்லை. இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்கணும்னு தோணும், ஆனால் மந்தமாக அப்படியே உட்காந்துருக்கிறது, பைபிளை கையில் எடுக்கிறதே கிடையாது. ஜெபம் பண்ணணும்னு தோணும், ஆனால் மந்தமாக அப்படியே உட்காந்துருக்கிறது, ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அது காரணம் வந்து என்னன்னா, அந்த இருதயம் மந்த இருதயமாக போயிடுச்சு. சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து பார்த்து, மனுஷங்களை பார்த்து 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 பார்த்து, உலக மனுஷங்களை பார்த்து 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 அந்த இருதயம் மந்த இருதயமாக போயிடுது. அப்போ பாருங்க, ஆண்டவர் மைண்டாகட்டும், அந்த இருதயம் மந்த இருதயமாக போகும்போது அது புத்தி இல்லாத இருதயமாக மாறுகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஏன் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, ரசிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிடுச்சா? அப்போ ஆண்டவர்கிட்ட தீர்வு இல்லையா? நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளை விட ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதவராக போயிட்டாரா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மந்த இருதயம் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய பிரச்சனையை தான் பெருசாக பார்க்குது, தேவனை பெரியவராக பார்க்கல. மந்த இருதயத்தினுடைய பிரச்சனை என்னது? அதே உணர்வுள்ள இருதயமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். பார்த்தீங்களா, அந்த ஊதாரி, அந்த கெட்ட குமாரன், அந்த கதையில் நம்ம பார்க்குறோமே, அந்த ஊமையில் அவன் பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காதப்ப தான் அவனுக்கு என்ன வந்துச்சான்? புத்தி வந்தது. அவனுக்கு என்ன வந்துச்சு? எடுத்து வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கும், நானோ பசியினால் சாகிறேன். பார்த்தீங்களா, இவனுக்கு என்ன கிடைக்கல? பண்ணி கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கல. ஏன்? இவன் புத்தி இல்லாமல் நடந்துக்கிட்டான், அவன் வீட்டை அவனே இடிச்சிட்டான். இப்போதான் புத்தி வருது. புத்தி வரும்போது தான் அவனுக்கு தெரியுது, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரெல்லாம் தின்னுட்டு திருப்தியாக இருக்கிறான், இங்கே நான் அப்பாவோட மகனாக இருந்துட்டு பண்ணி கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காம இருக்கிறேனே. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு புத்தி இல்லாமல். இது அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் புத்தி இல்லை, மந்த இருதயம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 3:1 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3:1. கலாத்தியர் 3:1. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. உங்களை மயக்கினவன் யார்? அப்ப
அப்ப பாருங்க, புத்தி இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இருதயம் மந்தமா இருக்கும். ரெண்டாவது பார்க்குறோம், புத்தி இல்லாதவர்கள் மயங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க எப்படி இருக்கிறாங்க? மயங்கிடுவாங்க. எதை கண்டாலும் மயங்கிடுவான் புத்தி இல்லாதவங்க. ஆண்டவருடைய காரியங்களை மயங்கணும் நம்ம. ஆனால் இவன் என்ன செய்வான்? பிசாசுடைய காரியங்களை மயங்கிடுவான், உலக காரியங்களை மயங்கிடுவான், காசை பார்த்தோன்னே மயங்கிடுவான், பட்டத்தை பார்த்தோன்னே மயங்கிடுவான், பணத்தை பார்த்தோன்னே மயங்கிடுவான். பெருமை, யாராவது ஒருத்தவங்க பெருமையாக சொல்லிட்டா உடனே அவ்வளோதான் மயங்கிடுவாங்க. ஏன்னா மயக்கிறவன் உலகம் பூரா சுற்றி திரிகிறான். மயக்கிறவன் யாரு? பிசாசு. அப்போ மயங்குறான் அப்படின்னாலே போதை வருதுன்னு அர்த்தம். என்னது? போதை வந்தவனுக்கு என்ன வந்துடும்? மயக்கம் வந்துடும். போதை வந்தவனுக்கு என்ன வந்துடும்? மயக்கம் வந்துடும். அப்படியே தன்னை அப்படியே மறந்து என்ன செஞ்சுருவான்? அப்படியே சுருண்டு விட்டுருவான். அது ஒரு போதை தான். போதை தெளிஞ்சோடனே என்ன ஆயிடும்? மயக்கம் தெளிஞ்சிடும். அப்போ அது ஒரு போதை தான். அப்போ இந்த மயக்கத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னா பிசாசு. புத்தி இல்லாதவங்க தான் பிசாசு என்ன செய்கிறான்? மயக்குகிறான். பிசாசு என்ன செய்கிறான்? அவங்கள அடிமைகளாக மாற்றுறான். என்ன செய்கிறோன்னே தெரியாது. ஆனால் எதையாவது செஞ்சுட்டு வம்பில் போய் மாட்டிக்கிறது, சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறது, சமாதானம்லாம் போடுது, சந்தோஷம்லாம் போடுது, கவலையோடு இருக்கிறது, பைத்தியம் மாதிரி அலையிறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னென்னா புத்தி இல்லாமல் இருக்கிறது தான். ஆண்டவர் நமக்கு புத்தியை தருவதற்கு விரும்புகிறாரு. பாருங்க, புத்தி தெளிந்த போது தகப்பனை தேடி வந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட புத்தி ரொம்ப ரொம்ப அவசியம். புத்தி இல்லாமல் இருக்கிறதுனால தான் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால் தன் வீட்டை இடித்து கொடுத்தான். புத்தி இல்லாத மனுஷன் என்ன செய்யறான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு அதை அப்படி செய்யாமல் போகிறதுனால அவனுக்கு பெருவெள்ளம் வரும்போது, பெரும்பலம் வரும்போது, பெருங்காற்று வரும்போது அந்த வீடு இடிந்து முழுவதும் அழிந்து போகிறது. ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு புத்தியுள்ள புருஷன் வேணும். ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு புத்தியுள்ள ஸ்திரீ வேண்டும். ஒரு சபை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுவதற்கு, ஒரு நன்மை உண்டாகுவதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வேணும்னா புத்தி வேணும். மத்தேயு 25:3 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 25:3. புத்தி இல்லாத மந்த இருதயம் நம்ம விட்டு போக வேண்டும். லூக்கா 24:25 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது ஒன்றாவது பார்த்தோம். ரெண்டாவது கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? மயங்குகிறவர்களாக இருப்பாங்க. தேவ பிரசன்னத்தை விட உலக காரியங்களை மயங்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புத்தி இல்லைன்னு தான் அர்த்தம். யோசிச்சுக்கோங்க, சிந்திச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் என்னத்தை எடுத்துகிட்டு போல? எண்ணெயை கொண்டு போல. புத்தி உள்ளவங்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கு தான் வித்தியாசம். புத்தி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? தீவட்டிகளோடு எண்ணெயை கொண்டு போகிறாங்க. புத்தி இல்லாதவங்க என்னத்தை கொண்டு போல? எண்ணெயை கொண்டு போல. தீவட்டி எரியுது, நல்லா தான் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை, வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை, அபிஷேகம் இல்லை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்தியமும் அபிஷேகம் இல்லாதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எரிச்சு பிரகாசிக்க முடியல. மணவாளன் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க? இவங்க புத்தி உள்ளவங்க அறைக்குள்ளே போகிறாங்க. புத்தி இல்லாத அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்போ கூட புத்தியாக மாறுத்தணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் பத்தாமல் போயிடக்கூடாது, எங்களுக்கு இருக்கிற எண்ணெய் எங்களுக்கே கரெக்டாக இருக்கும், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கினா. இவங்க கடையில் போய் வாங்க போகும்போது மணவாளன் வந்துட்டாரு, அறை கூட்டப்பட்டது. பார்த்தீங்களா? புத்தி இல்லாத வாழ்க்கையில் அப்படி தான். எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் புத்தி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் உப்பு மூட்டையை தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? கொடை இல்லாமல் கரைஞ்சி தான் போகும். மழை நேரத்தில் கொடை இல்லாமல் உப்பு மூட்டையை தூக்கிட்டு போனால் கரைஞ்சி தான் போகும். புத்தி இல்லாதவங்க அப்படி தான் செய்வாங்க. எந்த நேரத்தில் எதை எப்படி சேஃப்டியாக செய்யணுமோ அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாதவங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து கைவிடப்பட்டு போனாங்க. லூக்கா அந்த 24:25 நம்ம வாசிக்கிறோம். அவன் வந்து புத்தி தெரிந்த போது தான் தகப்பனை தேடி வரான். புத்தி இல்லாதப்ப பண்ணி கூட தான் உட்காந்துருக்கிறான். அப்படியே பண்ணிக்கு போடுற தவிட கொண்டு வந்து அந்த வைக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறான். பரவாயில்ல, இது கூட நல்லா திக்குது, நமக்கு இது கூட கிடைக்கலையே. ஏன்? புத்தி இல்லை. புத்தி இருந்தால் என்ன செஞ்சுருப்பான்? அப்பாட்ட சொத்தை முதல்ல பிரித்து தாங்கன்னு கேட்டிருக்கவே மாட்டான். அப்பா கூட இருந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு இவன் என்ன செய்கிறான்? அப்பாவை விட்டுட்டு போயிட்டான். அதுவே புத்தி இல்லாத காரியம்தான். அடுத்தது பாருங்க, மத்தேயு யூதா 1:10 எடுத்து வாசிங்க. யூதாலாம் 10வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க?
புத்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? யூதா 332 பக்கத்துல 10வது வசனம் இருப்பாங்க. எடுத்து வாசிக்கிறீங்களா? 332 பக்கம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். பார்த்தீங்களா? புத்தி இல்லாதவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? மிருகங்களை போல இருக்கிறாங்களாம். தங்களை தாங்களே என்ன செய்யறாங்களாம்? கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களே என்ன செய்யறாங்க? கெடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை கெடுக்கிறதுக்கு 3வது ஆள் தேவையில்லை. நம்மளை கெடுக்கிறதுக்கு என்ன தேவையில்லை? 3வது ஆள் தேவையில்லை. ஏன்னா புத்தி இல்லைன்னா அவனையும் கெடுத்துக்குவாங்க. அதான் தான் வேதவசனம் சொல்லுது பாருங்க, எவ்வளோ தெளிவாக சொல்லுது. 3 காரியங்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒன்று, மத்தேயு 7:26 நம்ம பார்த்தோம். புத்தி இல்லாத மனுஷன் தேவனுடைய வசனங்களை கேட்டும் அதன்படி செய்யாது இருக்கிறான். ஏன் தேவனுடைய வசனங்களை கேட்டு செய்யாமல் இருக்கிறாங்க? லூக்கா 24:25 சொல்லுது, அவங்களுடைய இருதயம் மந்த இருதயமாக இருக்குது. புத்தி இல்லாதவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? மந்த இருதயம். கலாத்தியர் 3:1 சொல்லுது, புத்தி இல்லாதவர்கள் மயங்குவாங்க, எதை பார்த்தாலும் மயங்கிடுவாங்க. அதை மயங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாபம், ஏமாற்று, வஞ்சகம். நீங்கள் மயங்குறீங்கனாலே நீங்கள் ஏமாந்து போகிறாள்னு அர்த்தம். மயங்குறவங்க யாரு? ஏமாந்து போகிறாளுங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. அதுதான் நடக்குது உலகத்தில், அதுதான் நடக்குது. எல்லாம் மயக்கிறதுக்காகத்தான் எல்லா காரியங்களையும் உலகத்தில் செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பாருங்கள், என்ன செய்கிறாங்க? ஜனங்களை மயக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்காதவங்க கூட என்ன செஞ்சு வச்சிடறாங்க? வாங்க வச்சிடறான். வாங்கி கடைசியில் என்ன செய்கிறாங்க? அது ஒரு மூலையில் கிடக்கும். அது எங்கே கிடக்கும்? இதனால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு காசு ஆதாயம் கிடைச்சிடும், நமக்கு என்னாச்சு? செலவு. இதுதான் புத்தி இல்லாத ஸ்திரீகள் தங்கள் வீட்டை என்ன செய்கிறாங்க? கையினாலே எடுத்து போடுகிறாங்க. கலாத்தியர் 3:1 மயக்கம். யூதா 1:10 சொல்லுது, மிருகங்களை போல தங்களை தாங்களே எடுத்து போடுகிறாங்க. அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை ஏன் இடிக்கிறானா? அவளுக்குள்ள மந்த இருதயம் இருக்கிறது. 2வது, அவங்களுக்குள்ள மயங்குகிற காரியம் இருக்குது. 3வது, தங்களை தாங்களே மிருகங்களை போல என்ன செய்யறாங்க? தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் பயந்தாட்டும். இந்த 3 காரியங்கள் புத்தி இல்லாதவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கும். அங்கே நீதிமொழிகள் 14:1 சொல்லுது புத்தி இல்லாத ஸ்திரியை பற்றி. மத்தேயு 7:26 சொல்லுது புத்தி இல்லாத புருஷனை பற்றி சொல்லுது. ஆண்டவர் அங்கே சொல்றாரு, புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யாரு சொல்ற வசனத்தெல்லாம் கேட்டுட்டு அதுபடி செய்யாது இருக்கிறோம். அதுக்கு இந்த 3 காரியங்கள் தான். ஒன்று மந்த இருதயம், இன்னொன்று மயங்குகிற காரியம், இன்னொன்று தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறது. இந்த காலை வேளையில கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. மந்த இருதயம் இருக்கிறா? ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறீங்களா? செபிக்கிற காரியத்தில் பார்த்துக்கலாம் தள்ளி போடுறீங்களா? வேத வாசிப்பை பார்த்துக்கலாம் தள்ளி போடுறீங்களா? ஆண்டவர் ஒரு ஆத்துமாவை சுவிசேஷத்தை சொல்ல சொன்னாருன்னா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த பிரதர் எங்கே போயிட போறாருன்னு இருப்பீங்க. கடைசியில் மண்டை போட்டானா அந்த கணக்கு ஆண்டவர் கூட தான் கேட்பார். இந்த மந்த இருதயம் உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே செய்யக்கூடாது. ரொம்ப ஒரு மோசமான மயங்குகிற காரியம். உங்களை சிக்கலில் போய் என்ன செய்யும்? இழுத்து பிடிச்சிடும். இந்த 8 கால் பூச்சி என்ன செய்யுமா? அப்படியே வலையை போட்டு வச்சுருக்குமா. ஏதாவது பூச்சி வச்சுன்னு வைங்களேன், அந்த வலையில சிக்க வச்சிடும். அப்புறமா உட்காந்து பொறுமையாக அந்த பூச்சியை தின்றுடும். அது மாதிரி மயங்குகிற ஆட்கள்லாம் எதில் மயங்குறானா அதில் போய் மாட்டிக்குவான், சிக்கிக்குவான். ஏன்னா புத்தி இல்லை. பாருங்கள், ஆண்டவர் மேம்பாட்டோம். நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வளர்ந்து இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், சபைக்கு இருக்கிறோம். இந்த புத்தி இல்லாத தன்மைகள் நம்ம இடத்துல காணப்படுமானால் நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குன்னு கேட்போமா? எங்களை பரிசுத்தமாக்குன்னு பான்னு கேட்போமா? இந்த 3 காரியங்கள் புத்தி இல்லாதவர்களுக்கு இந்த 3 அடையாளம் இருக்கும். ஒன்று மயங்குகிற காரியம், இன்னொன்று மந்த இருதயம், தங்களே கேட்குது. ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவரே வேற ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. காலை வேலையில் ஆண்டவரே சுத்திகரிங்க, எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு கேளுங்க. கிறிஸ்துவுக்குள்ளான புத்தியை கொடுங்கன்னு கேளுங்க. ஓ சோதரம் பரிசுத்த ஆவியானவரே, புத்தி ஆகிய சத்தியத்தில் எங்களை நடத்துங்கன்னு கேளுங்க. புத்தி இல்லாததுனால ஆவியில, ஆத்துமால, சரீரத்துல அநேக இன்றைக்கு அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மீறுதலாலும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க.
உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, போராட்டம், சண்டைகள், வேதனைகள், கசப்புகள், வருத்தங்கள், கோபங்கள், எல்லாம் காரணம் தேவை தெரியுமா? புத்தி இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு புத்தியை கொடுங்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியரையும் ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலையில ஒரு விஷயங்களுக்கு இறங்கி எங்களை சுத்திக்கிறீங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க மேல கிருபையா இருங்க, எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. புத்தி இல்லாததுனால எங்களுக்கு உண்டான பாவம் மீண்டும் அக்கிரமங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிங்கன்னு கேட்போமா? இயேசுவின் நாமத்தினால தேவனை ஆராதிக்க இருக்கிற நமக்கு இயேசுவின் நாமத்தினால முதலாவது சுத்திகரிப்பு அவசியம். கர்த்தருடைய ரத்தம் என் மேல தெரிவிக்கப்படணும்னு கேளுங்க. கர்த்தருடைய ஆவியினால நான் கழுவப்படணும்னு கேளுங்க. நீதிமானாக்கப்படணும்னு கேளுங்க. கர்த்தருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கணும்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒப்பு கொடுங்க. காலை வேளையில அப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கணும். இந்த காலை வேளையில கூட நம்ம எல்லாரும் சுத்திகரிப்புக்கான தேவனை நோக்கி ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கான சகோதரி அமலாஸ்க்கு வந்து ஜெபிப்பாங்க.